வணக்கம்டா மாப்பிள்ள. அதில் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நான் ஏதோ இந்த வருஷம் பிறந்த 1ஆம் தேதி வந்து இந்த வருஷத்துல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வீடியோ போட்டு அந்த வீடியோவில் பழைய வீடியோவில் நிறையா பேசியிருப்பேன். எனக்கு ஏன் போட டைம் கிடைக்கல. போட முடியறதுக்கு வந்து நல்லா போட முடியல, டைம் கிடைக்கல. ஸ்கூல் முடிஞ்சு சண்டேவும் கிளாஸ் வைக்கிறதுனால நான் ஸ்கூல் முடிஞ்சு லேட்டாக தான் வரேன். இன்றைக்கி லேட்டாக தான் வந்தேன். வந்து சரி இன்றைக்காவது போட்டாகணும். நம்ம சொல்லிட்டோமா இந்த வருஷத்தில் இப்படியாவது நல்ல ஒரு ரீச் ஆகிடணும், இப்படியாவது முயற்சி பண்ணி கொண்டு போயிடணும் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கோமா. அதனால் வந்து சரி போய் விட்டுறக்கூடாது, முயற்சி பண்ணுறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன டைம் ஆனிச்சது தான் வீடியோ எடுத்து போட்டுருவோம் அப்படின்ட்டு வீடியோ எடுக்க உட்காந்தாச்சு. நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவோம், அதே ரீல்ஸ் ரியாக்ஷன் தான். நம்ம இன்றைக்கி லீவ்னா மட்டும் வெளில போய் விளாக் பண்ண ட்ரை பண்ணுவோம். நமக்கு விளாக் எதுவும் இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லையா, அதனால் நம்ம புதுசு தான். இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். லீவ் வந்து பொங்கல் கிடைக்குது, அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வெளில போவேன். வெளில போனால் கண்டிப்பாக விளாக் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து ரீல்ஸ் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீல் பார்ப்போம். ஓகே, என்ன லட்கி நான் ஜீன்ஸ் போட்ட வெள்ள குலப்பே என்ன லட்கி ஐயா கமிஷனர் சார் சொல்லுங்க ஐயா. யோ இன்ஸ்பெக்டர் ஐயா டைம் ஆச்சு, சரிங்க ஐயா. நீ ஆரம்பிச்சிரு. சரிங்க ஐயா. தம்பி நல்லா இருக்கு. நம்ம அடுத்து பார்ப்போம். நீங்க எனக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய முடியுமா? சரி, அசையாம இருடா. வரைய முடியல இல்ல, அப்ப முடி வெட்டும் போது அசையாம இருறா மயிராண்டி. முடி வெட்டுறதுக்கு கண்டிப்பாக டென்ஷன் ஆகணும். முடி வெட்டுறப்ப நம்ம செஞ்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக முடி வெட்டு டென்ஷன் ஆகும். அதோட எவனோ முடி வெட்டுறவன் தான், முடி கடைக்காரன் தான் போட்டிருக்கேன் அதை. கண்டிப்பாக அடுத்துட்டே பார்ப்போம். அச்சாடி தரமான அடி. அந்த குதிரை வெளியே திருப்பணுமா, அந்த குதிரை இவரை தூக்கி அடிக்கணும் பார்த்தா இவரை தூக்கி அந்த குதிரை அடிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்தடி பார்ப்போம். வணக்கம், யார் தெரியுதா? நம்ம சிஎம் தெரியுதா? தெரியுது சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர் என்னம்மா? சங்கீதா சார். எந்த ஊர்ல படிக்கிறீங்க? சார் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அச்சங்குடி பிரைமரி ஸ்கூல்ல பாப்பா கீர்த்தி ஸ்ரீ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சார். ஓ அவங்க அம்மா வந்தீங்க. அவங்க அம்மா இவர் நிமிடம் அந்த கீர்த்தி 2nd ஸ்டாண்டர்ட் படிக்க சொன்னாங்கல்ல, அவங்க அந்த சின்ன பாப்பா நினச்சி பேசிட்டு இருக்காரு இவரு. அவங்க அம்மாவா இருக்காங்க கடைசியில. நான் கட்சி காக்கன்ஸ்ட் பேச கிடையாது, என்னை எங்கேயும் எடுத்துட்டு போயிடாதீங்க. நான் எந்த கட்சியும் கிடையாது, சரியா? நான் எம்மதமும் சம்மதமும் வேறவனலாம், எந்த கட்சிக்கும் நான் போக கிடையாது. இவரை பேசுறதுனால நான் ஒன்றும் ஒரு அகேன்ஸ்டெல்லாம் பேச கிடையாது, சரிங்களா? அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓடு உடஞ்சுக்கிட்டே போட்டுறாரு. ஓடு உடஞ்சிரும் டேப் போட்டுறாரு திரும்ப. அது நல்லா தான் இருந்தது. அது பக்கத்துல இந்த ஓடு உடஞ்சிருக்காட்டு உள்ள போயிட்டாரு. அடுத்த பார்க்கலாம். அது 4 பார்த்துருவேன். நீதாண்டா டிரைவர், நீதாண்டா டிரைவர், உன்னை வச்சு வெட்டணும். இவன் பட்டி செவனுன்னு வந்தான். எதுக்கு அந்த ரூட்டு போனான்னு தெரியல. பறந்தான், இங்க வந்து உருன்னு பறந்தான். அடிச்சடித்து கச்சிச்சு வண்டிய. அந்த காரக்காரன் பாவம். சரி அடுத்த பார்க்கலாம். அண்ணா பஸ் வீட்டுல வந்து வச்சுட்டேன். வீடு பக்கம் தான், மருந்து கொடுங்க, காசு வந்து குத்துறேண்ணா. போப்பா போய் பணத்தை எடுத்துட்டு வந்து வாங்கிப்பா. காலையில வந்துட்டாங்க. அண்ணன் அவருக்கு மருந்து கொடுத்து அனுப்புங்க அண்ணன். பணம் அவர் பணம் கொடுக்கலன்னா நான் பணம் தரேன். என்ன நான் முறைக்கிறீங்க? அவசரம்னு சொல்றாங்கல்ல, கொடுத்து அனுப்புங்க. 100 ரூபாய் 200 ரூபாய்மா, 850 ரூபாய். சரிண்ணே. அரண்யா பணம் வரல, உன் சம்பளத்துல புடிச்சிடும் பாத்துக்கோ. ரொம்ப நன்றிக்கா. சரிப்பா அண்ணா, இந்தாங்க அண்ணா. அண்ணா இதுல 850 ரூபாய் பணம் இருக்கு, சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோங்க அண்ணா. ஆமா, இவ்வளவு பெரிய பணத்தை அவன் திருப்பி கொடுப்பான்னு நீ எப்படிமா நம்பன? அது ஒண்ணும் இல்லண்ணே, நான் வரும்போது அந்த தம்பி பைக்ல சீமான் அண்ணனோட படத்தை பார்த்தேன்.
அதனாலதான் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அட பாவீங்களா நான் இன்னும் சரி ஏதோ ஒரு எங்கேருந்துடா வரீங்க நீங்களா? சீமானண்ணன் பிடிக்கும், எனக்கு பர்சனலாக சீமானண்ணன் வந்து பிடிக்கும். விட்டுட்டு கட்சி மேலே எனக்கு இது இல்லை, அவர் பேசுறது நல்லா இருக்கும், நல்லா பிடிக்கும். நான் கடைசியில் இது யோசிக்கல, இப்படி இதுக்கு நான் பார்த்த கூட இல்லடா, இப்போ தான் பார்க்குறேனே, நல்லா இருக்கு. அடுத்து பார்ப்போமா? அவன் வண்டி டேரண்ட் ஓட்டு வந்து அந்த அக்கா பாருங்க நடுவில் ஓட்டு போட்டுப்பான். ஊருக்கு 4 பேர் இப்படி விருப்பம்லாட்டுக்கு. அடுத்துட்டே பார்ப்போம். அப்பா ரொம்ப அறிவாளியா இருக்கான், எவன்னு தெரியல. ப்ரூவ் தட் 2/10 இதே பண்ண முடியாது, இஸ் ஈக்குவல் டு 2 வராது. இது கொஸ்டினே தப்பு. டிவைட் பண்ணால் 2/10 டிவைட் பண்ணால் 2 வராது, கொஸ்டினே தப்பு. அதையும் நம்ம தலைவன் எவனோ எழுதி வச்சிருக்கான். டீச்சர்ஸ், ஐ திங்க் திஸ் இஸ் ராங் கொஸ்டின். ஸ்டூடெண்ட் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். 2/10. ஓ 2/10, 2 லெட்டராகவும் 10 லெட்டராகவும் அந்த 2க்கு 10க்கு லெட்டர் எடுத்துக்கிட்டாரு. அதை 2/10 வந்து டிவைட் பண்ணுறாரு. அப்படியே 2 தடவை டீ காமனாக இருக்குமா, டீ வெளில எடுத்துட்டாரா இந்த பக்கம். ஓ கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே வெளில எடுக்கல, கேன்சல் ஆயிடுச்சு. டி வித் டி கேன்சல். டபிள்யூ வந்து டபிள்யூ எத்தனாவது வேர்டு லெட்டரில் வந்து 23வது வேர்டு. ஓ வந்து 15th வேர்டு லெட்டரில், ஏபிசி ஆல்ஃபபெட் இருக்குல்ல, அதில் வந்து 15th வேர்டு. இ வந்து 5வது வார்த்தை, என் வந்து 14வது வார்த்தை. அது ஆட் பண்ணுறாரு. டபிள்யூஓ, அதுக்கு டபிள்யூ வந்து 23 இடத்துல இருக்கனால 23, ஓ வந்து 15 இடத்துனால 15. 23 + 15 டிவைடட் பை டிவைடில் என்ன இருக்குது, இஎன். டி தான் வேலை போயிடுச்சா, பேலன்ஸ் இஎன் இருக்கா. இ வந்து 5 இடத்துல இருக்குது, என் வந்து 14வது இடத்துல இருக்குது. ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறாரு. ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 23 + 15 38, 5 + 14 19 divided by 2. Don't underestimate the power of students. They will solve it anyway. கீழே டீச்சர் வந்து மார்க் போட்டிருக்காங்க, மார்க் 10 out of 10. அவங்களே கீழே எழுதியிருக்காங்க, ஆக்சுவலி திஸ் கொஸ்டின் இஸ் ராங் பட் ஐ லைக் யுவர் எஃபோர்ட். படிக்க தெரியலன்னு கேட்காதீங்க, சின்னதாக இருக்குது, எனக்கே கண்ணு தெரியல, கண்ணெலாம் வலிக்குது எனக்கு. அடுத்த பார்ப்போம். வந்து கூட்டமா பாருங்க, ஜீப் இங்கே பாருங்க, ஜீப்ல மேல பின்னாடி போலீஸ் ஜீப்ல பண்ணாங்க வச்சுட்டான் தலைவன். யார் தலை நீனு? அடுத்த ரீல்ஸ் போவோம். மாமா நமக்கு கேர்ள் பாப்பா தானே பிறக்கும். நமக்கு திடீர்னு பாய் பாப்பா வந்துச்சுன்னா கேர்ள் பாப்பா தான் வேணும். இல்ல மாமா, திடீர்னு பாய் பாப்பான்ட்டாங்கன்னா பாய் பாப்பா பிறந்தாலும் நம்ம வளர்க்கலாம், பட்டு கேர்ள் பாப்பா பிறந்தாலும் நம்ம வளர்க்கலாம். ஆனா கேர்ள் பாப்பா தான் வேணும் எனக்கு. சரி கேர்ள் பாப்பா தான் போறோம். கடைசி நிமிஷத்தை பாயிட்டாங்க. பாய் போறதுன்னா அவன் குஞ்ச கட் பண்ணிடுறேன்டி, கட் பண்ணி உங்ககிட்ட கொடுக்குறேன். சரி நான் போய் தூங்குறேன், பாய். போ. என் குழந்தை குஞ்ச கட் பண்றதுக்கு உங்க அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது அவன் குஞ்ச கட் பண்ணியிருந்தோம்னா இவ்வளவு தொல்லையா இருந்திருக்கு. இது எல்லா வீட்லையும் நடக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேசினா மட்டும் தப்பு, அவங்க பேசணும் நம்ம எதுவும் பேசக்கூடாது. எத்தனை பசங்க இது பேஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம வீடியோ எண்டு வந்துச்சு. வீடியோ முடிகிறப்ப
ஒரு நல்ல இதாக ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அது எனக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு நல்லா இருக்கு. சரி இருந்தாலும் அந்த ரீல்ஸ் நான் போகிறோம். ஓகே நம்மளும் வாங்குவோம். வேன் வாங்குகிறோம். சௌமியான அது எந்த வேன் பஸ் எது வாங்கினாலுமே சௌமியான் பேர் வச்சு தான் விடுவேன். எதுவுமே பேர் வைக்க மாட்டேன். சௌமியான்ற பேரில் தான் விடுவேன். எது வாங்கினாலும் காராக இருந்தாலும் வேனாக இருந்தாலும் டெம்போவாக இருந்தாலும் பொலீரோவாக இருந்தாலும் எனக்கு பொலீரோ வாங்கலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸ்கூலு முடிப்போம், காலேஜ் முடிப்போம், வேலைக்கு போகிறோம், சேர்க்குறோம், வாங்குகிறோம், அப்புறம் அப்படியே லைஃப் பார்த்துட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான் வாழ்க்கை. என்ன பண்ண போகிறோம்? சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? இன்றைக்கோ நாளைக்கோ சேர்த்து வச்சு நீங்கள் எவ்வளோதான் சேர்த்து வச்சாலுமே ரோட்டில் போகிறீங்க, ஏதோ ஒன்று ஆகுது, அவ்வளோதான். சேர்த்து வச்சு தான் அப்படியே போயிடும். நீங்கள் அனுபவிக்க முடியாதுல்ல. சேர்த்து வைக்கிறத விட யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே. அதான். ஏன்னா இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு இருப்போமான்னு தெரில. இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான், வேறு வழி இல்லை. நான் வீடியோ போடாததுக்கு காரணமும் எனக்கு கொஞ்சம் மைண்ட் சரியில்லை. அது இல்லாமல் டைம் கிடைக்கலையா, ஒரு 2 3 நாளாக ஒரு மாதிரியே தான் போயிட்டுருக்கு. இந்த வருஷம் ஆரம்பத்தில் கோயிலுக்கெல்லாம் போய் பாசிட்டிவாக இருக்கும் அப்படி இப்படின்னு இருந்தேன். வருஷம் ஆரம்பத்தில் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. எதுவும் சொல்லிருங்கள, அது பேசிட்டே போவேன். சரி, வீடியோ முடிச்சுக்கலாம். டைம் ஆகுது, ரொம்ப டைம் ஆகுது. இதுப்பா இந்த இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு. நீங்கள் தள்ளி விட்டு பார்த்துருந்தாலும் அதுக்கு நன்றி. என் வீடியோக்குள்ளே வரணும் உங்களுக்கு தோன்றிருக்கு, வீடியோ போட்டதும் வீடியோ பார்க்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு நன்றி. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. நம்மளோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். வேறு எதுவும் பண்ணோன்னா நீங்கள் சரியா, அது மட்டும் பண்ணால் போதும். இந்த நாள் நன்றாக நிறைவேறும் என்று நம்புகிறேன். இது நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி தான். இன்றைக்கி பார்த்தாலும், இன்றைக்கி பார்க்க மேபி வாய்ப்பில்லை. நான் இப்போ இன்றைக்கி வந்து தேதி வந்து 8 இன்றைக்கி தான் வந்து எடுத்துருக்கேன். மேபி 8ஆம் தேதியாக வருமானு தெரியல. என்னால் முடிஞ்சால் மணி இப்போ வந்து ஒரு 9 ஆகுது. இன்னும் 1 மணி நேரத்தில் எடிட் பண்ண முடியுமான்னு தெரியல. எடிட் பண்ணால் நான் போட்டுடுறேன். எடிட் பண்ணால் இன்றைக்கி வீடியோ போட்டுருவேன், அப்லோட் பண்ணுறேன். இல்லைன்னா வந்து நாளைக்கு 9ஆம் தேதி தான் வரும். எனிவே இதுக்கப்புறம் வந்து நான் பொங்கல் வீடியோ எடுப்பேன். இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல், ஹாப்பி மாட்டு பொங்கல், ஹாப்பி போகி. நல்லா சந்தோஷமாக இருங்க சரிங்களா. கஷ்டத்தை நினச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க. டு மை ஃபேவரட் பர்சன், கஷ்டத்தை நினச்சி உட்காந்துருக்காதீங்க. சொல்கிறது கேட்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு தான் சொல்கிறேன். கஷ்டத்தையும் நினச்சி உட்காந்துருக்காத, அடுத்து மீண்டு போ. நான் ஒன்று நினச்சிருந்தா ஒன்று மாற போகிறது இல்லைல்ல சரியா. லைஃப்பை பெட்டராக கொண்டு போ, சந்தோஷமாக இருக்கு. அவ்வளோதான். நான் வேறு எதுவும் கேட்க கிடையாது. சந்தோஷமாக இருந்தால் போதும். நீங்களும் சந்தோஷமாக தான் போதும் மக்களே. சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லாத்தையும் யாருக்கு அந்த கஷ்டத்தை தராதீங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். வேறு நான் எதுவும் எந்த கார்டுகிட்ட நான் வந்து ப்ரே பண்ண கிடையாது. எல்லா கடவுளையும் நான் ப்ரே பண்ணுற ஒன்று தான். எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். சரி, இந்த மாதிரி நான் வீடியோ வந்து இனிமேல் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முயற்சி பண்ணுறேன். இத்துடன் இச்செய்திகள் நிறைவடைகின்ற மாதிரி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நம்ம வந்து மணி வந்து 9 ஆகுது. போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு 10 மணி படுத்துருவேன். நாளைக்கு வீடியோ எடுப்பேன்னு தெரியல, டைம் கிடைக்காது. இன்னும் டைம் கிடைச்சா கண்டிப்பாக எடுத்து போடுறேன் உங்களுக்காக. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக. ஏன்னா வந்து நீங்கள் பார்க்குறது இல்லாமல் மற்றவங்களும் பார்க்கணும். ஏன்னா வந்து என்ன இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நம்புகிறேன். இன்ஸ்டாகிராமில் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ஏதோ ஒரு வீடியோ போட்டேன், எனக்கு ஷேர் பண்ணி அவ்வளோ அத்தனை மக்கள், அத்தனை பேர் நல்லா பாசிட்டிவ் கமெண்ட் தான் பண்ணுறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ, சூப்பராக பண்ணிட்டீங்க, சூப்பர், அப்படி இப்படி, ஐ லவ் யூ. நான் அந்த பஸ்ஸில் வேலை பார்த்தேன், அந்த பஸ்ஸில் தான் போனேன், ஸ்கூல் பஸ்ஸில். நிறைய மெமரிஸ் இருக்குது அதில், அப்படி இப்படி நிறைய பேர் சொன்னீங்க. சந்தோஷம் எனக்கு.
அந்த மாதிரி யூடியூப்லேயும் மேலே கொண்டு போவீங்க நம்புகிறேன். உங்களை நம்பி தான் ஆரம்பித்தேன், உங்களை நம்பி தான் இருக்கேன். ஓகே, நம்புகிறேன், கை விட்டுறாதீங்க. ஓகே, பாய்.